அவுரங்கசீபால் இடிக்கப்பட்டு மசூதியாக மாற்றப்பட்ட காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சொந்தமான ஞானவாபி மற்றும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் பிறப்பிடமான மதுராவிலும் பிரம்மாண்டமான கோவில்கள் கட்டப்படும் என்று அசாம் மாநில முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்துள்ளார். பாஜகவை 400 இடங்களில் வெற்றி பெற செய்தால் வாரணாசியில் சிவலிங்கம் கண்டெடுக்கப்பட்டு இந்திய தொல்லியல் சர்வே நிறுவனமான ASI-யால் அங்கு கோவில் இருந்தது உறுதிப்படுத்தப்பட்டு ஞானவாபி மசூதி இருக்கும் இடத்திலும் மதுராவில் கிருஷ்ணர் பிறந்த இடத்திலும் மீண்டும் கோவில்கள் கட்டித்தரப்படும் என்று அசாம் மாநில முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்துள்ளார். மேலும் பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீர் பகுதியையும் இந்தியாவின் வசம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். பெண் போலீசாரை அவதூறாக பேசிய வழக்கில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவர் மீது கஞ்சா உள்ளிட்ட வழக்குகளும் பாய்ந்துள்ளது. குண்டர் தடுப்பு சட்டமும் பாய்ந்துள்ள நிலையில் குண்டர் தடுப்பு சட்ட உத்தரவை ரத்து செய்து தனது மகனை விடுவிக்க கோரி சவுக்கு சங்கரின் தாயார் கமலா ஆட்கொணர்வு மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அதை விசாரித்த நீதிபதிகள் GR சுவாமிநாதன், BP பாலாஜி ஆகியோர் அடங்கிய அமர்வு சவுக்கு சங்கரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்து பிறப்பித்த உத்தரவு தொடர்பான அனைத்து அசல் ஆவணங்களையும் நேற்று பிற்பகல் 2:15 மணிக்குள் தாக்கல் செய்ய சென்னை காவல் ஆணையருக்கு உத்தரவிட்டனர். அதன்படி சவுக்கு சங்கரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்து பிறப்பித்த உத்தரவு தொடர்பான அசல் ஆவணங்கள் நேற்று தாக்கல் செய்யப்பட்டன. அசல் ஆவணங்களை ஆய்வு செய்த நீதிபதிகள் எதிர்காலத்தில் எப்படி நடந்து கொள்வார் என சவுக்கு சங்கர் உத்தரவாத மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு இறுதி விசாரணையை இன்றைக்கு ஒத்திவைத்தனர். மேலும் என்னவெல்லாம் செய்ய மாட்டார் என பட்டியலிட்டு தெரிவிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சரை ஒருமையில் அழைத்துள்ளதை ஏற்க முடியாது எனவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். போதைப் பொருள் வழக்கில் சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர் அவகாசம் கோரியதை அடுத்து சவுக்கு சங்கர் ஜாமீன் மனு மீதான விசாரணை வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக பாஜக மாநில பொருளாளர் SR சேகரிடம் மீண்டும் விசாரிக்க CBCID போலீசார் முடிவு செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கடந்த 21ஆம் தேதி கோவை கணபதி பகுதியில் SR சேகர் வீட்டிற்கு சென்று CBCID போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் SR சேகர் பல கேள்விகளுக்கு தெளிவாக பதிலளித்ததாக சொல்லப்பட்டது. இருப்பினும் மீண்டும் SR சேகரிடம் விசாரணை நடத்த CBCID போலீசார் சம்மன் அனுப்ப முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெல்லை காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கொலை வழக்கில் ராமஜெயம் வழக்கை போலவே எந்த முன்னேற்றமும் இல்லாமல் மர்மம் நீடிக்கிறது. 10 தனிப்படைகள் அமைத்தும் விசாரணையில் இதுவரை எந்த துப்பும் கிடைக்காததால் வழக்கை CBCIDக்கு மாற்றி DGP சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் CBCID ஆய்வாளர் உலகராணி விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டு CBCID-யின் கீழ் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யும் பணியை CBCID தொடங்கியது. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான பசுமை வழி சாலையில் உள்ள 22.80 கிரவுண்ட் நிலத்தில் 26.78 கோடி ரூபாய் செலவில் கலாச்சார மையம் கட்டுவது தொடர்பாக 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 4ஆம் தேதி தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது. இந்த கலாச்சார மையம் கட்டுவதற்கு தடை விதிக்க கோரி கோயில் வழிபாட்டாளர்கள் சங்க தலைவர் TR ரமேஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் இந்து சமய அறநிலையத்துறை சட்ட விதிகளை பின்பற்றாமலும் உரிய அதிகாரம் இல்லாமலும் இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் 88 கோடி ரூபாய் மதிப்புடைய இந்த நிலத்தில் கலாச்சார மையம் கட்டுவதன் மூலம் ஆண்டுக்கு 10 கோடி ரூபாய் வாடகை வருவாய் பாதிக்கப்படும். கோயில் நிதி 28 கோடி ரூபாயை கட்டுமானத்துக்கு பயன்படுத்துவதால் ஆண்டுதோறும் 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் வட்டி வருவாய் பாதிக்கப்படும். எனவே அரசு கலாச்சார மையம் அமைக்க விரும்பினால் அதை கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் கோயில் நிதியில் அமைக்க முடியாது. அரசு சொந்தமான நிலத்தில் அரசு நிதியில் அமைத்தால் வரவேற்கத்தக்கது. திட்ட அனுமதி இல்லாமல் கலாச்சார மையம் கட்ட முடியாது. ஆகவே கலாச்சார மையம் கட்டுமான பணிகள் துவங்கியுள்ளதால் அந்த பணிகளுக்கு தடை விதிக்க வேண்டும். இந்த கட்டுமான பணிகள் சம்பந்தமான அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் பாலாஜி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால் ஆஜராகி அறநிலையத்துறை சட்டப்படி கோயில் நிதியை பயன்படுத்துவது தொடர்பாக பொது அறிவிப்பு வெளியிட்டு பொதுமக்களின் ஆட்சேபனைகள் பெற வேண்டும். ஆனால் இந்த விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என வாதிட்டார். உரிய அனுமதிகளை பெறாமல் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தமிழக அரசு உறுதியளித்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் கபாலீஸ்வரர் கோயில் நிலத்தில் கலாச்சார மையம் கட்டும் பணியை உடனடியாக நிறுத்த தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். வழக்கு தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்கவும் உத்தரவிடப்பட்டு ஜூன் 3வது வாரத்துக்கு வழக்கு தள்ளி வைக்கப்பட்டது.
சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள என்ஐஏ கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்ட மர்ம நபர் பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்ஐஏ அதிகாரிகள் கொடுத்த தகவலின் பேரில் சென்னை காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. நாளை வங்கக்கடலில் உருவாகிறது ரீமால் புயல். அது மே 26 மாலை தீவிர புயலாக மாறி மேற்கு வங்க பகுதியில் கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஓமன் நாடு பரிந்துரைப்படி புயலுக்கு ரீமால் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. குண்டு வீசிய கருக்கா வினோத்தை ஜாமீனில் எடுத்த பெண் ஒரு பாலியல் தரகர் என விசாரணையில் தகவல் வந்துள்ளது. என்ஐஏ அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் பள்ளி குழந்தைகளை பாலியல் தொழிலுக்கு தள்ளிய உண்மை வெளிவந்துள்ளது. அந்த பெண்ணின் செல்போனில் ஏராளமான பள்ளி குழந்தைகளின் ஆபாச வீடியோக்கள் இருந்ததும் பாலியல் தொழிலுக்கு ரவுடிகளின் உதவி தேவை என்பதால் கருக்காவை ஜாமீனில் எடுத்ததும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. என்ஐஏ அதிகாரிகள் கொடுத்த தகவலின்படி பாலியல் தரகர் மீது சென்னை போலீஸ் நடவடிக்கை எடுத்துள்ளது. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நாடாளுமன்ற தேர்தல் நடந்து வருகிறது. 5 கட்டங்கள் தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் 6ஆம் கட்ட ஓட்டுப்பதிவு நாளையும் 7ஆம் கட்ட தேர்தல் வரும் ஜூன் 1ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. இண்டி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார். வடகிழக்கு டெல்லியில் காங்கிரஸ் வேட்பாளர் கன்னையா குமாரை ஆதரித்து ராகுல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தன்னை கடவுள் அனுப்பியதாக கூறும் மோடி 22 தொழிலதிபர்களுக்காக மட்டுமே வேலை செய்கிறார். அம்பானி அதானியின் விருப்பத்தின் பேரிலேயே பிரதமர் அனைத்தையும் செய்கிறார். ஏழைகளுக்கு சாலைகள், மருத்துவமனை, கல்வி குறித்து கோரிக்கை வைத்தால் மோடி எதுவும் செய்வதில்லை. இந்த தேர்தல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான தேர்தல். இந்த தேர்தல் வெற்றியின் மூலம் அரசியலமைப்பை மாற்ற விரும்புகிறது என்பதை கடைசியாக பாஜக ஒத்துக்கொண்டுள்ளது. ஒருவேளை இந்திய அரசியலமைப்பை மாற்ற முயற்சித்தால் கோடிக்கணக்கான மக்களின் எதிர்ப்பை பாஜக சந்திக்க வேண்டியிருக்கும் என்று அவர் பேசியுள்ளார். மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான பின் ராகுலும் அகிலேஷ் யாதவும் வெளிநாடு செல்வதற்காக டிக்கெட் முன்பதிவு செய்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சந்த் கபீர் நகரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அமித் ஷா, முதல் 5 கட்ட தேர்தல் ஓட்டுப்பதிவு நடந்து முடிந்துள்ளது. இதில் பாஜக 310 தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றியுள்ளது. காங்கிரஸ் கட்சி 40 தொகுதிகளை கூட தாண்டவில்லை. அகிலேஷ் யாதவுக்கு 4 தொகுதிகள் கூட கிடைக்காது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தமானது. அதை நாங்கள் விரைவில் மீட்போம். பாகிஸ்தானிடம் அணுகுண்டுகள் இருப்பதாக காங்கிரஸ் தலைவர்கள் கூறுகிறார்கள். பாஜகவினர் அணுகுண்டுகளுக்கு பயப்படுவதில்லை. SC, ST மற்றும் OBCக்கான இடஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டு வர எதிர்க்கட்சிகள் முயற்சி செய்கிறது. இண்டி கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளர் கூட இல்லை. லோக்சபா தேர்தல் முடிவுகள் வெளியான பின் ராகுலும் அகிலேஷ் யாதவும் வெளிநாடு செல்வதற்காக டிக்கெட் முன்பதிவு செய்துள்ளனர். ஒருபுறம் இத்தாலி, தாய்லாந்து, பாங்காக் என்று ராகுல் செல்கிறார். ஆனால் 23 ஆண்டுகளாக லீவ் எடுக்காமல் எல்லையில் இருக்கும் ராணுவ வீரர்களுடன் தீபாவளி பண்டிகையை நரேந்திர மோடி கொண்டாடுகிறார். 3வது முறையாக மோடி பிரதமர் ஆவார். இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும் என்று பேசினார். ஜூலை 4ஆம் தேதி பொது தேர்தல் நடைபெறும் என பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் அறிவித்துள்ளார். பிரிட்டன் பிரதமராக கன்சர்வேட்டிவ் கட்சியின் ரிஷி சுனக் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் பிரதமராக இருந்து வருகிறார். இவரது பதவிக்காலம் 2025 ஜனவரியில் நிறைவடைகிறது. இந்நிலையில் நேற்று அமைச்சரவை கூட்டம் கூடியது. இதில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதை அடுத்து ஜூலை 4ஆம் தேதி பொது தேர்தல் நடைபெற உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இந்த அறிவிப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி, பிரதமர் எப்போது தேர்தலை அழைத்தாலும் நாங்கள் தேர்தலை சந்திக்க தயாராக உள்ளோம் என தெரிவித்துள்ளது. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை அவசிய செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஜனனி சேனிங்கா.